கையை வச்சு எப்படி கடிக்கிறான் பாருங்க. நீ இது நல்ல கேபேஜாக மட்டும் இருந்திருக்கணும். நீ இன்னைக்கு என்கிட்டேருந்து வாங்கியிருப்ப மவனில். காய்கறி கட் பண்ணுறதுக்கு சாப்பர் எதுவும் தேவையே கிடையாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக முட்டைக்கோஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள். நான் தெரியாமல் வச்சுட்டு போயிட்டேங்க. அதாவது என் வீட்டில் தேங்காய் தொளிக்கிறதுக்கு, முட்டைக்கோஸ் தொளிக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாமே நாங்கள் இந்த கொஞ்சம் பின்னாடி நான் அப்படியே உன்னை ஃப்ரேம் பண்ணுறேன். ஆள் வச்சுருக்கோங்க. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் வேஸ்ட்டான முட்டைக்கோசு தான். சரின்னு சொல்லிட்டு எடுத்து தூக்கி போடலான்னு சொல்லிட்டு தான் நான் வச்சுருந்தேன் கிச்சனில். பார்த்தா இங்கே பாருங்கள் ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டான். ஆட்டையை போட்டுட்டு வந்து அதை கட் பண்ணி சின்ன சின்னதாக நறுக்கி எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து வேலையே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி வந்து அதை நறுக்கி வச்சுருக்கான்னு பாருங்கள். ஐயோ இங்கே வந்துட்டான். இங்கே பாருங்கள் எப்படி நறுக்கி வைக்கிறான் பாருங்கள் அந்த முட்டைக்கோஸை. உங்கள் வீட்டுக்கு யாருக்காவது வேணுமாங்க ஹெல்ப்பருக்கு? இவனை கூட்டிகிட்டு போங்க. ஹெல்ப்பருக்கு வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவான். தேங்காய் தொளிக்கிறது என்ன, முட்டைக்கோசு தொளிக்கிறது என்ன, எல்லா வேலையும் பார்ப்பான். இங்கே பாருங்கள் எப்படி இழக்கிறான் பாருங்கள் அந்த முட்டைக்கோசை வாயை வச்சு. எப்படி கட் பண்ணுறான், நறுக்குன்னு கட் பண்ணுறான் அதை. இங்கே பாருங்கள் எப்படி கட் பண்ணி போடுறான்னு பாருங்கள். சரி அது வேணான்னு சொல்லிட்டு நான் அதை சரி குப்பையில் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாடு ஏதாவது இந்த கஞ்சி தண்ணி எடுக்க வரும்போது கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தா அதை ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டான். அதை ஆட்டையை போடுறதும் போட்டான். அதை எப்படி கடிச்சு ஒரு நிமிஷத்தில் அதை வந்து எப்படி கட் பண்ணுறான்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக கட் பண்ணி எடுக்கிறான். டே என்னடா பண்ணுற? டே காஃபி குடிக்க சொன்னால் மூக்கு மொத்தம் காஃபி ஆக்கி வச்சுருக்கான். இவருங்க ஒரு நிமிஷத்தில் எனக்கு என் வீடு ஐயோ என்ன சொல்கிறனோ தெரியலைங்க. இவன் வந்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ வேலை கொடுக்குறான். எனக்கு வேலை மேலே வேலை. ஏதாவது ஒரு வேலையை க்ளீன் பண்ணிட்டு வரும்போது அடுத்த வேலை இங்கே பண்ணி வச்சுருப்பான் எனக்கு. இங்கே பாருங்க எப்படி கடிக்கிறான்னு பாருங்கள். அதை அந்த பல்ல பாருங்க, வாயை பாருங்க. டே என்னடா பண்ணுற? டே இது என்னடா கேபேஜாடா? இது என்னடா கேபேஜு? என்னடா பண்ணுற? எப்படி கடிக்கிறான் பாருங்க. சாப்பிடுவானா? அதுவும் சாப்பிட மாட்டான். அது கடிக்கிறத வச்சு எப்படி கடிக்கிறான் பாருங்க. நீ இது நல்ல கேபேஜாக மட்டும் இருந்திருக்கணும். நீ இன்னைக்கு என்கிட்டேருந்து வாங்கியிருப்ப மவனை. ஏதோ இது நல்லா இல்லாத கேபேஜுனால உன்னை நான் விட்டு வச்சேன். இதை அப்படியே பொறுக்கி வச்சுருப்பேன். உனக்கு நாளைக்கு சாப்பாடில் தான் நான் போட்டு தருவேன் பார்த்துக்கோ. அப்படியே பொறுக்கி வச்சுட்டு நாளைக்கு உனக்கு நான் சாப்பாடு ரெடி பண்ணுவேன்ல, அந்த டைமில் உனக்கு இதே தான் நான் போட்டு தருவேன் பாரு. இந்த பாருங்க கவரை பாருங்க எப்படி கிழிச்சு வச்சுருக்கானு. ஓ நான் எதுவும் பண்ணலைங்க அப்பா, அது எடுக்கலை. நான் எடுக்கலை. என்னுடைய சிப்லாக்கு எப்படி பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்க. இவனை யாருக்காவது வேணும்னா நான் வந்து தத்து தரேங்க, வந்து வாங்கிட்டு போங்க. விட்டுறான் அதை கூட்டுறான் அந்த பக்கம். எப்பா இவனை வச்சுட்டெல்லாம் என்னால் மேய்க்க முடியலைங்க. பாய் சொல்லு. டி கலப்பையிலே, டி தெண்டிப்பையிலே, டி நாரிப்பையிலே. நீ பாருங்க எப்படி கட் பண்ணி போட்டிருக்கான். எல்லாத்துக்கும் இது பண்ணுறது. எடுத்துட்டேங்க. எப்படி பண்ணி போட்டிருக்கான் பாருங்க. நறுன்னு கட் பண்ணி போட்டிருக்கான். டே எவ்வளோ பெரிய முட்டைக்கோஸாக இருந்துச்சு. இதே உனக்கு அப்படியே இதை வந்து ரெடி பண்ணி வந்துட்டான். திரும்ப என்கிட்டேருந்து வாங்கிட்டு இதை அப்படியே உனக்கு ரெடி பண்ணி உனக்கு தான் இந்த முட்டைக்கோஸ் நாளைக்கு சாப்பாடில் போட்டு தருவேன். இதை நாளைக்கு அப்படியே அவனுக்கே சாப்பாடு பண்ணி கொடுத்துக்கலாம். சரியா? நீ கட் பண்ணி கொடுத்து வேலை பார்க்குறத நீயே வச்சு சாப்பிட்டுக்கோ, எனக்கு வேணாம். யார் வீட்டு சோஃபாவது இப்படி இருக்குமா? ஐயோ பாய்ங்க. பாய் சொல்லு. எங்கடா நீ? சரி அமலு நீ பாய் சொல்லு. அமலு நீ பாய் சொல்லுமா. ஓகே பாய். வாளாலே அவன் பாய் சொல்லிட்டான்.